இதற்காக இந்த வசனம் இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஒரு பேட்டர்ன், ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, பேட்டர்ன். சட்டைக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, பேண்ட்டுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, ஒவ்வொரு துணிக்கு ஒரு பேட்டர்ன் வச்சுருப்போம். அது மாதிரி தான் எல்லாருமே வைக்கணும். யாரும் கோணமுனையாக கை இங்கே வைக்க முடியாது, பட்டன் இந்த பக்கம் வைக்க முடியாது. ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்ருக்குறோம். அதை விட கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடப்பது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோள், நோக்கம். இந்த வசனம் தான் சொல்லுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு தம்முடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போது ஒரு மாதிரி இருந்தால் அந்த மாதிரியின்படி தான் நம்ம செய்யணும். பனியன் கம்பெனி இருக்குது, 1,00,000 பீஸ் தைப்பாங்க. 1,00,000 பீஸ் எப்படியா இருக்கும், ஒன்றா இருக்கும். இதெல்லாம் போக கடைசியாக QC குவாலிட்டி, மாமாக்கு தெரியும், மாமாக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. தைச்சவங்கள எவனாவது கோணையோ கோடு போயிடுச்சா, இப்படி தையல் இப்படி கோணையோ போயிடுச்சா, ரிஜெக்ட். 1 இன்ச்சு பெருசாக வந்துருச்சா, ரிஜெக்ட். அப்படி தானேங்க. அதில் 10% ரிஜெக்ட் போட்டிருப்பாங்க. 1,00,000 பீஸில் 10,000 பீஸ் என்ன ஆகும், ரிஜெக்ட் ஆகும். 90,000 பீஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸ்போர்ட். அதைத்தான் பிதாவாகிய தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு என்ன வேண்டும், நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், சபையாக நாம் எதற்கு கூடி வருகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் இவர்களை முன்னறிந்தாரோ அவரை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதற்காக நம்மளை எல்லாம் முன்குறித்திருக்கிறார், எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார், நாம் ஏன் அவருடைய அடிச்சுவடுகள் நடக்க வேண்டும், ஏன் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா, 28ல் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான், உணர்ந்தால் மட்டும்தான் அந்த அழைப்புக்கு பாத்திரவான நடந்து கொள்ளுவோம். அழைக்கப்பட்டிருக்கிற நாம் 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு நாம் யாரை போல மாற வேண்டும், குமாரனுடைய அவரை பின்பற்றினால் மாத்திரமே அவரை போல நாம் மாற முடியும். அதுதான் அவருடைய அடிச்சுவடு. நமக்கு அவருக்கு எந்த ஒரு வித்தியாசமும் இராதபடிக்கு இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். இதை நம்ம விரும்பணுமா, அவர் விரும்பினாரா? அவர்தான் விரும்பினார். நம்மெல்லாம் தரிகட்டு திரிஞ்சோம், நம்பிக்கையற்று இருந்தோம், எங்கேயோ போயிட்டு இருந்தோம், எதுக்கு பின்னாடியே இருந்தோம். ஆனால் இவர் சாத்தானிடம் முதல் பேசினதே இதுதான். சாத்தானிடம் இயேசு கிறிஸ்து பேசும்போது முதல்ல சொல்றாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அப்பவே தீர்மானம் பண்ணிட்டாரு. உலக தோற்றத்திற்கு முன்னாகவே தீர்மானம் செய்து விட்டார். ஒரே ஒரு குமாரன் எனக்கு பத்தாது, பரலோகத்திலே இயேசு கிறிஸ்துவை போல அநேக குமாரர்கள் எனக்கு வேண்டும் என்று எபேசியர் எப்போ தீர்மானம் பண்ணார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. போதுங்க. எப்போ அவர் தீர்மானித்திருந்தார்?
அனாதி தீர்மானத்தின்படி அப்பவே தீர்மானம் பண்ணிட்டார். உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவை போல அநேக பிள்ளைகள் எனக்கு வேண்டும் என்று தீர்மானித்தார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர் தீர்மானத்தின்படி நடக்க வேண்டும். அவர் தீர்மானத்தின்படி நடப்பதற்கு அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் முந்தி நமக்கு முன்பாக நடந்து காமிச்சார். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம் வாசிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கடைசி பகுதி மட்டும் கவனி. என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த, என்னில் அன்பு கூர்ந்து முதலில் அவர் நம்மை நேசித்தார். எதுக்காக அவர் நேசித்தார்? நாம் அவரை போல் ஆக வேண்டும், அவருடைய குமாரனை போல் ஆக வேண்டும், அவருடைய அடிச்சோடிலே பின்பற்ற வேண்டும். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த, பவுல் இதை அழுத்தி சொல்றார், எனக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே எதற்காக பிழைத்திருக்கிறார்? யாருக்காக பிழைத்திருக்கிறார்? நான் அல்ல. 20வது வசனம் இப்ப கவனிங்க. ஆரம்பத்தில் கிறிஸ்துவோடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்போ நாம் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளில் நடக்க வேண்டும். கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும் என்றால் கிறிஸ்து முதல்ல எனக்குள் என்ன செய்ய வேண்டும்? பிழைத்திருக்க வேண்டும். அதை எனக்குள்ளே நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளிலே நான் நடக்க முடியும். அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஏதோ வர்றோம், சர்ச்சுக்கு போகிறோம், நம்ம டைம் அட்டன் பண்ணுறது தான் இருக்கும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் மட்டும் படிப்போம். போதும், அவ்வளோதான். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கு கடவுளே. நம்முடைய சிந்தனை எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரே ஒரு சிந்தனை என்ன? நமக்கு பல சிந்தனைகள் இருக்கும். கணவனுக்கு ஒரு சிந்தனை, மனைவிக்கு ஒரு சிந்தனை, மகளுக்கு ஒரு சிந்தனை, வியாபாரிக்கு ஒரு சிந்தனை, கர்ப்பமா இருக்கிறதுக்கு ஒரு சிந்தனை, யாராருக்கு ஏதோ ஒரு விதமான சிந்தனைகள் இருக்கும். ஆனால் இந்த சிந்தனைகள் எல்லாம் கர்த்தருக்குள் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனை ஒன்னே ஒண்ணுதான். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் யோவான் 8ஆம் அதிகாரம். நாம் அவரை பின்பற்ற வேண்டும் என்றால் அவரை போல யோசிக்க வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவரை நான் எப்பொழுதும் செய்ய முடியாது. அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எப்படிங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனை என்ன? பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்ய முடியாது. எப்போதாவதா? நமக்கு எப்போதாவது தான் நம்ம பிதாவுக்கு பிரியமான செய்கிறோம். எப்பொழுதும் பிரியமானவைகளை நாமே செஞ்சுக்கிறோம். எனக்கு எது பிரியுமோ அதான் நான் செய்வேன். எப்பா கொஞ்சம் நேரமாக எந்திரி, 7 மணி வரைக்கும் தூங்காத. எனக்கு 7 மணிக்கு எந்திரிக்க முடியும், 6 மணிக்கு முடியாது. அது யாருடைய பிரியம்? மாம்சத்தினுடைய பிரியம். எப்பா இதை செய்ய, நான் செய்ய மாட்டேன், எனக்கு சங்கடமாக இருக்குது, எனக்கு வலிக்குது, இல்லை என்னால் முடியாது. அது யாருடைய விருப்பம்? மனுஷனுடைய விருப்பம். தேவன் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து முன்மாதிரியே சொல்கிறாரு, என் பிதாவு எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. நம்முடைய விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய சிந்தை இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய எண்ணமும் எப்படி இருக்க வேண்டும்? நான் செய்கிற எல்லா காரியங்களும் யாருக்கு பிரியமாக இருக்க வேண்டும்? பிதாவுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அப்போது இயேசு கிறிஸ்து முதலில் நம்ம அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக மாதிரியை வைத்து போனார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்தபடியாலே நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்றால் நாமும் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும்? பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும். பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்படி செய்ய வேண்டும்? கொலோசியர் 3ஆம் அதிகாரம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம். அது எப்படி செய்வது? பிதாவுக்கு பிரியமானவர்களை
பிதாவுடைய சித்தம் நமக்கு தெரியணும். எப்பொழுது தெரிந்து கொள்ள முடியும்? ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம். என்ன வேலை நமக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம செய்ய முடியும். அந்த வேலை தெரியலன்னா நம்மளை வேலையை விட்டு போயிடுவாங்க, நீக்கிடுவாங்க. வேலையை எடுக்கும்போது கேட்பாங்க, இந்த வேலை தெரியுமா தெரியாதா? தெரிஞ்ச பிறகு தான் அந்த வேலைக்கு சேருவோம், அந்த வேலையை செய்வோம். அப்போ அந்த வேலை என்னன்னு தெரிஞ்சால் தானே செய்ய முடியும். அப்போ பிதாவுக்கு பிரியமானவர்களை இயேசு கிறிஸ்து செய்தார் என்றால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வெளிப்படுத்தினார், சொன்னார், உன் வேலை இதுதான், நீங்கள் இது செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு சொன்னார். இப்போ நமக்கு பிதாவுக்கு பிரியமானவர்கள் என்னவென்று எப்பொழுது தெரியும்? கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொரு போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. இந்த வசனத்தை நம்ம அடிக்கடி எதுக்கு பயன்படுத்துவோம்னா பாட்டு பாடணும். ரெண்டாவது பகுதி மட்டும் சொல்லிடுவோம், இருதயத்திலே கர்த்தருடைய பக்தியுடனே பாட்டு பாடுங்க. ஆனால் முதல் பகுதி பாருங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. அப்போ என்ன இருக்குதோ அதை வெளியே வரும். ஊதுபத்தி பற்ற வச்சுட்டோம்னா உள்ள பண்ணி நல்லா இருக்கு ஸ்மெல்லு, எங்கே வாங்கினீங்க, அதோடைய எஃபெக்ட் வெளியே தெரியுதா? கேட்குறோம், என்ன நல்லா இருக்குது வைக்கிறோமே, நம்ம ஊதுபத்தி யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ. ஆனால் சில பகுதியில் ஏதோ வச்சுருப்பாங்க, ஸ்மெல்லு நல்லா இருக்குது அப்படின்னு. வாசமாக இருப்பதாகனா அந்த வாசம் இருந்தால் தான் வெளியே வரும், வாசம் இல்லைன்னா. அப்போ வசனம் எனக்குள்ளே வாசமாக இருந்தால் மட்டும்தான் நான் பிதாவின் சித்தத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றி நடக்க முடியும். இல்லை என்றால் என்ன செய்ய முடியாது, அவரை போல அவரோடு கூட நடக்க முடியாது. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் எவ்வளோ இருக்கணுமா? கொஞ்சம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும், முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். அடுத்தது 7ஆம் வசனம், இது 17ஆம் வசனம். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும்? வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், அதாவது வசனம் எல்லாம் வசனமாக மனப்பாடமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்திச்சூடி மாதிரி அறம் செய்ய விரும்ப ஆரோக்கியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனுடைய சாராம்சமும் அதனுடைய புரிந்து கொள்ளுதலும் அதனுடைய உணர்வும் நமக்குள்ளே இருக்க வேண்டும். விதையானது விதைக்கப்படுகிறது, விதையானது விதையாகவே இருக்கக்கூடாது. நம்மளை விட நிறைய பேர் மனப்பாடமாக சொல்லுவாங்க வசனம், அது எப்படி மட்டும்தான் இருக்கும்? விதையாத்தான் இருக்கும். அந்த விதை வெடித்து வீரியமாகி பிறந்து தானியமாய் வரும்பொழுது அங்கதான் பலன் கிடைக்கும். வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க ரொம்ப நல்லது. ஆனால் மனப்பாடம் செய்வதை விட வசனத்துடைய அர்த்தங்களும் சாராம்சமும் எனக்குள்ளே இருக்குமானால் நான் எதை செய்தாலும் என்ன செய்ய போகிறேன்? வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். இதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சார், இதுதான் அவருடைய வழி, இதன்படி தானே அவருக்கு பின்னாடி நாம் செல்ல வேண்டும். இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் இயேசுவை போட்டால வச்சு கும்பிடுறதும் இயேசு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. நமக்கு மற்றவர்களுக்கு வித்தியாசம் இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கிறேன்னா இயேசு கிறிஸ்துவை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ, இயேசு கிறிஸ்துவோட சிந்தனை எப்படி இருந்ததோ அதே போல் இருக்க வேண்டும் என்றால் நமக்கு அடிப்படையே என்னதான்? இந்த வேத வசனம் தான். எபிரேயர் 11:6 நமக்கு தெரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். 2 விஷயத்தை சொல்றாரு. ஒன்று அவர் இருக்கிறாரு, இன்னொன்று தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன வேணுமா? விசுவாசம் வேணும். விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினாலே வரும். நாம் எதை கேட்க வேண்டும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாம் கீழ்ப்படியவில்லையே. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லையே. 17 படிச்சுட்டு 16 விட்டுறோம். சுவிசேஷம் கேட்குறோம், எல்லாருக்கும் சொல்லப்பட்டது, எல்லாருக்கும் தெரியும், ஆனால் என்ன செய்யல? கீழ்ப்படியிலேயே. அதை குறித்து ஏசாயா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? முதல் வேலையே
கேள்விப்படுற விஷயங்களை விசுவாசிக்க வேண்டும். இதை 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு அழகாக சொல்லுவார். நாம் எப்படி விசுவாசிக்கிறோம்? இவர்கள் எல்லாரும் கண்டு விசுவாசித்தவர்கள். பவுலாகட்டும், அப்போஸ்தலர்களாகட்டும், முற்பிதாக்களுக்காகட்டும், இயேசு கிறிஸ்து அவர்களோடு வாழ்ந்தார். அவர்கள் விசுவாசித்தார்கள். அதை விட நாம் பாக்கியவான்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வேத வசனப்பு நான் வாசித்தோம் இல்லையா? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவோடைய நடக்க வேண்டும் என்றால் அடிப்படையே விசுவாசம். அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்றால் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரது அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரது விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்துமா இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. சந்தோஷம் வேண்டும், களி கூற வேண்டும். எப்ப சந்தோஷம் வரும், எப்ப களி கூற முடியும்? நமக்கு பிடிச்ச காரியங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் எதிர்பார்த்த காரியங்கள் கிடைக்கும் போதுதான் எங்க நல்லா உட்காருங்க, நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் தற்காலிகமானது. அதெல்லாம் ஒரு காலத்திலே எக்ஸ்பிரி ஆயிடும். அதெல்லாம் ஒரு காலத்திலே நமக்கு போர் அடிச்சிடும். புதுசாக ஒரு வண்டி வாங்குறோம், புதுசாக ஒரு பொருள் வாங்கினா ஒரு 10 நாளைக்கு பத்திரமா பார்த்துக்குவோம். அப்புறம் என்ன ஆயிடுது? அட போப்பாது, அவ்வளோதான். அது அப்படிப்பட்ட ரட்சிப்பல்ல, அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இதுவல்ல. என்ன சொல்றாரு? நீங்கள் அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவரை காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து. இந்த விசுவாசத்தை குலைப்பதுதான் சாத்தானுடைய வேலை. விசுவாசம் குறையாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும். எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவர்களை செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் என் உள்ளத்திலே இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் எப்பொழுதும் என் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்றால், நான் இந்த வேதத்தை படித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆகாரத்தை நான் உண்டு கொண்டே இருக்க வேண்டும். யோவான் 10ஆம் அதிகாரம். யோவான் 10ஆம் அதிகாரம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். 11. மேய்ப்பனா இராதவன் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனும் கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடி போகிறவனும் அப்பொழுது ஆடுகள் போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இதுதான் முக்கியம். எத்தனை வசனம் வச்சீங்க? 15. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். நம்முடைய இயேசு கிறிஸ்துவை எவ்வளவு தூரம் நாம் அறிந்திருக்கிறோம். என் ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கிறேன். ஒருத்தர் மாறணும் அப்படின்னா அவரை பற்றி பெயரும் பிறந்த ஊரும் படிப்பும் வரலாறும் தெரிஞ்சா பத்துமா? பத்தவே பத்தாது. அவரை முழுவதும் புரிந்து கொண்டால் மட்டும்தான் முடியும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தையும் 1 மாதத்தில் நம்ம படித்து முடிக்கணும். எப்படிங்க? 1 மாதத்தில் 4 சுவிசேஷத்தை படித்து முடிக்கலாம். நான் பிரிண்ட் அவுட் எடுத்தேன், எல்லாம் பேக்கில் போயிடுச்சு, கொண்டு தரேன் அடுத்த வாரம். சரிங்களா? ஒவ்வொரு மாதமும் நம்முடைய வேலை இந்த வருடம் 12 முறை 4 சுவிசேஷத்தை படிக்கிறோம். எதற்கு படிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும்படியாக, இயேசு கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளும்படியாக, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக நடக்கும்படியாக இந்த 4 சுவிசேஷம் நாம் படித்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம அப்போஸ்தலர் படிக்கலாம். இந்த சபையானது அனுதினமும் இயேசு கிறிஸ்துவோடு நம்முடைய மேய்ப்பனோடே நடக்க வேண்டும். அதுதான் இந்த வசனத்தில் முக்கியம் இல்லைங்களா? நானே நல்ல மேய்ப்பன். இந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். 10ஆம் அதிகாரம் 27. நல்லா கவனிங்க. 10ஆம் அதிகாரம் 27.
என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பிடிச்செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ கல்லடிக்க ரெடி ஆயிட்டாங்க. என்ன சொல்றாரு? யூதர்கள் மறுபடியும் அவர்கள் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். சரி, இப்போ இந்த 27 கவனிங்க. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கு. நமக்கு தெரியும் ஆடு மேய்க்கிறதுனா என்ன. மேய்ச்சிருக்கிறோம், மேய்ச்சும் இருக்கிறோம், மேய்ச்சலை பார்த்தும் இருக்கிறோம். அந்த மேய்ப்பன் அனுதினமும் ஆடுகளை மேய்க்கிறான். அனுதினமும் அந்த ஆடுகள் மேய்ப்பனுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அந்த மேய்ப்பன் வந்த உடனே அந்த ஆடுகளுடைய சத்தம் உற்சாகமாக இருக்கும். மேய்க்கிற இடத்திலே மேய்ப்பன் காணவில்லை என்றால் அந்த ஆடுகளுடைய சத்தம் பயத்தோடு இருக்கும். இல்லைங்களா? மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காத ஆடுகள் ஆஹா மேய்ப்பனை காணவில்லை என்று பயத்தினால் அலறக்கூடியதாக இருக்கும். இந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டால் மட்டும்தான் அவரை பின்பற்ற முடியும், அவரை போல மாற முடியும். இந்த மேய்ப்பனுடைய சத்தம் இந்த வேதத்து வசனத்தில் இருக்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அந்த சத்தம் எங்கே நம்மளை அழைத்து கொண்டு போகிறது? நித்திய ஜீவனுக்கு. அப்ப அந்த சத்தத்தை கேட்கலைன்னா அடுத்தது ஒன்று நடக்குது பாருங்க. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. சத்தத்தை கேட்கலைன்னா கெட்டுருவோம், வேற எங்காவது போயிடுவோம், திசை மாறி போய்விடுவோம், வேற மேய்ப்பன் பின்னாடி சென்று போடுவோம். அந்த மேய்ப்பன் எப்படி இருக்கிறான்? கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். அவன் ஓனையை போல இருக்கிறான். இன்னைக்கு உலகம் கிறிஸ்தவம் என்கிற பெயரில் பிரிவினை கூட்டத்தார் கள்ள சத்தத்திற்கு செவி கொடுத்து தங்களுடைய ஆத்துமாக்களை கெடுத்து போய்கொண்டிருக்கிறார்கள். வெளியே விட்டுருங்க. நம்ம சபை இல்லை, சபை என்கிற பெயரில் வேதத்தை எடுத்துக்கொண்டு ஓநாயுடைய சத்தத்திற்கு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் இருக்கிறோம் 28 சொல்றோம், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்ளுவதில்லை. எப்பொழுது என்றால் இந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு பின்பதாக செல்லும் போது மட்டும்தான். அப்ப டெய்லி நம்ம மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறோமா? நம்ம கையில ஸ்மார்ட் போன் இருக்குது. நீங்க தினந்தோறும் ஒரு செய்தி கேட்க வேண்டும். தினந்தோறும் ஒரு கிறிஸ்துவின் சபையின் செய்தியை யூடியூப்ல போய் கேட்க வேண்டும். 2வது திட்டம். முதல் திட்டம் என்ன சொன்னேன்? ஒரு மாதத்திற்குள்ளாக மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 1 மாசத்துல படிக்கணும். 4 மாசம் இல்லை, ஒரே மாசத்துல 4 புஸ்தகம் படிக்கணும். எப்படி டைம்ஸ் இருக்க படிச்சே ஆகணும். இல்லையா? காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. 6 மணிக்கு எந்திரிப்பானா 5 மணிக்கு, நைட்டு 11 மணிக்கு படிங்க. 1. 2வது திட்டம், அனுதினமும் இந்த மேய்ப்பினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். எப்படி கேட்கறது? செய்திகள் ஒளிபரப்பப்படுகிற நம்முடைய கிறிஸ்துவின் சபையினுடைய யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரியும். அதை மட்டும் ஒரு நாளில் ஒரு செய்தியை கேட்டாக வேண்டும். அதுதான் ஆத்துமாகாரம், அதுதான் மேய்ப்பினுடைய சத்தம். அதை விட்டு இன்றைக்கு நான் செய்தி கேட்கல அப்படின்னா நான் மேய்ப்பன் பின்னாக செல்லவில்லை என்ற அர்த்தம். வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறேன், என்னோட சிந்தனைகள்லாம் வேற எங்கேயோ இருக்குது. நம்ம நிறைய நேரம் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறோம் யூடியூப்ல, என்னத்தையோ பார்க்குறோம், சமையல் பார்க்குறோம், தையல் பார்க்குறோம், வேலை வாய்ப்பு பார்க்குறோம், என்ன சொல்கிறேன் நான், என்னென்னவோ பார்க்குறோம். ஏன் ஒரு செய்தி கேட்க முடியாது? 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம். உங்களுக்கு தெரியலையா? நான் அனுப்புகிறேன், டெய்லி உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறேன், கேளுங்க. நிறையா கிறிஸ்துவ சபையின் ஊழியர்கள் தேவ செய்தி அனுதினமும் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேளுங்கள். அதிலே வருகிற சந்தேகத்தையும் இங்கே கேளுங்க, நம்ம விளக்கம் கொடுப்போம். அப்போ நாம் அனுதினமும் மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும். அதை நான் இங்கே சொல்றாரு. நான் மேய்ப்பன் பின்னாக செல்லுகிறேனா இல்லையா? அந்த சத்தம் நம்மை எங்கே வழிநடத்துமா? அவைகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவனுக்கு அதை வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. தீர்த்து 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டுக் கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய வைரக்கமுள்ளவர்களாகவும் நம்மை
சுத்திகரிக்கும்படி தமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்கு ஒப்பு கொடுத்தார்? நம்மிடத்திலிருந்து பணத்தை வாங்கணும், நம்மிடத்திலிருந்து பொருள் வாங்கணும், நம்முடைய ஜீவனை எடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு முறைப்படி செஞ்சாரா? பழைய ஏற்பாட்டையே அவருடைய மரணம் முடிவு பெற்றுச்சு, அவர் நிறைவேற்றிட்டார். எதற்காக நம்மை பின்பற்றினார்? அவர் நம்மை ஒப்பு கொடுத்த பாருங்க. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு, நல்லா கவனிங்க, குழந்தை, நம்ம எல்லாருமே குழந்தை வளர்த்துருக்கிறோம். 1க்கு போயிருக்கு, 2க்கு போயிருக்கு இல்லைங்களா? அது கழிவு சுத்தம் பண்ணி என்ன செய்கிறோம்? வச்சுக்கிறோம். மறுபடியும் போதும், மறுபடியும் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு முறை கூட நம்முடைய முகம் என்ன செய்யறதில்ல? சுளிக்கிறது. ஆனால் அந்த குழந்தை இது போன்று ஆன பிறகு, 7 வயசு 8 வயசு ஆன பிறகு அதே மாதிரி செய்தால் நம்முடைய முகம் என்னாகும்? சுளிக்கும். உனக்கு அறிவு இல்லையா? சொல்ல மாட்டேயா? நீ போக மாட்டேயான்னு கேட்கும் அல்லவா? நாம் அக்கிரமம் செய்யும் பொழுது ஒவ்வொரு முறையும் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார். குழந்தையா இருக்கும் பொழுது, நாம் வளர்ந்த பிறகு மீண்டும் அக்கிரமம் செய்யும் போது அவர் நம்முடைய முகம் சுளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அது இந்த வசனம் சொல்லுது. நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி சுத்திகரிக்கிறார். எப்பொழுது சுத்திகரிக்கிறார்? அந்த வசனத்தை, அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது. அவருடைய சத்தம் கேட்கவில்லை என்றால் நாம் இன்னும் எங்கே உட்கார்ந்து இருக்கிறோம்? நம்முடைய அசுத்தத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அது அசுத்தம் என்றும் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவருடைய சத்தம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்ட நான், என்னை மன்னிக்கிறவரே அவரை மன்னிப்பார். அதன் பின்பு நான் என்னை சுத்திகரிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவர் இத்தனை காலம் எனக்கு சொன்னது போல நான் நடக்க வேண்டும் இல்லையா? அந்த குழந்தை கற்றுக்கும் இல்லை? சரி, நான் இங்கே இருக்கக்கூடாது, அங்கே தான் போகணும், தண்ணி எடுத்து ஊற்றணும், என்ன கழுவிக்கணும். அது எது சொல்லிக் கொடுக்கும்? தாய் தகப்பனுடைய சத்தத்தை கேட்டது கற்றுக்கொள்ளுகிறது. அப்போது மேய்ப்பனுடைய சத்தத்தை அனுதினமும் நான் கேட்க வேண்டும், இந்த வசனத்தை அனுதினமும் படிக்க வேண்டும் என்றால் எதற்காக? என்னை நான் என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரித்து கொள்ள வேண்டும். தண்ணி ஊற்றணும், ஜீவ தண்ணீரை எனக்குள்ள ஊற்றணும். எப்போ ஜீவ தண்ணீர் வேண்டும்? இயேசுக்கு சத்தம் போட்டு சொல்றாருங்க. ஆலயத்தில் எருசலேமில் பண்டிகையில் வந்துட்டு இவர் என்ன பண்ணுவாரோ எது பண்ணுவாரோன்னு பரிசேரி எப்போ பார்த்தாலும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, கல்லெறிஞ்சிடலாங்க. அழகாக கூப்பிட்றாரு யோவான் சுவிசேஷம். தாகமாக இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் இருக்க 15 அப்புறம் தான் வரும். சரி, அந்த வசனம் உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? எடுத்துறீங்களா? இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வசனத்தையும் அவருடைய வார்த்தைகளும் நமக்கு ஜீவ தண்ணீராக இருக்கிறது. அந்த ஜீவ தண்ணீர் எவ்வளோ நாள் நமக்கு குடிக்கணும்? அனுதினமும் குடிக்க வேண்டும், அனுதினமும் கேட்க வேண்டும், அனுதினமும் உணர வேண்டும். அப்பொழுதுதான் நான் யார் கூட நடக்கிறேன்? இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் நடந்து போய் கொண்டே இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். 15, 16, 17 ஒரு முறை வாசிப்போம். வாசித்து நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த ஜீவ தண்ணீராக வேத வசனம் 2 தீமோத்தேயு 3:14 நீ கற்று என்ன செய்யணும்? நாம கத்துக்கணும். கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு. டைலரு ஒரு சட்டையை கற்றுக் கொடுத்துட்டாங்க.
பேட்டர்ன் இதான்ப்பா, இதை ஃபாலோ பண்ணிக்கோ. 1,00,000 பீஸ் அடித்தாலும் அவன் கை என்ன ஆகக்கூடாது, அசையக்கூடாது. பேட்டர்ன் விட்டு அதை நிலைத்திரு. அப்படியே தான் இருக்கணும். நம்ம என்ன வந்தாலும் எப்படி வந்தாலும் அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். நிலைத்திரு. அவைகளில் இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்ததும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை, இது என்ன எழுத்தாமா? பரிசுத்த வேத எழுத்து. இது நம்ம ஞானம் உள்ளவனாக்குது. சிறு வயது முதல் அறிந்தவர் என்று உங்களுக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், தேவனுடைய மனுஷன் என்ன ஆகணுமா? தேறணும். 1ஆம் கிளாஸ் நமக்கு தெரியும். நம்ம வயசுல நமக்கு வீட்டுக்கு லெட்டர் வரும், 50 காசு போஸ்ட் கார்டில் வரும். என்னென்னு வரும்? தேர்ச்சி. சந்தோஷமாக இருக்கும், அப்பா பாஸ் பண்ணிட்டேன். எக்ஸாம், கடைசி எக்ஸாம் அப்போ நம்ம போய் நம்ம அட்ரஸ் எல்லாம் எழுதி டீச்சர்ட்டு கொடுக்கணும். ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? டீச்சர்ட்டு கொடுக்கணும். மஞ்சள் அட்டையில் ரிசல்ட்டு இந்த தேதியில் வந்துருப்பாங்க. திடீர்னு பார்த்தா போஸ்ட் பண்ணி வாங்கி பார்த்தா 1 வகுப்புலேருந்து 2ஆம் வகுப்பு தேர்ச்சி, 8ஆம் வகுப்புலேருந்து வா சந்தோஷமாக நான் தேறிட்டேன். அப்போ தான் நமக்கு தெரியும் தேர்ச்சி பெற்றார்கள். அப்புறம் நியூஸ் பேப்பர் வந்துச்சு, அப்புறம் இன்டர்நெட் வந்துச்சு, எப்படியே சொல்கிறாங்க. எல்லாத்துலேயும் என்ன வேணும்? நமக்கு தேர்ச்சி வேண்டும். யாரை போல தேர்ச்சி வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை போல தேர்ச்சி வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் இந்த வேத வசனம் எனக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்தது, தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும் என்றால் இந்த வேத வசனத்தோடு நான் நடக்க வேண்டும். இந்த வேத வசனம் என்னை சீர்படுத்த வேண்டும். இந்த வேத வசனம் என்னை கடிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வாரமும் பாவ மன்னிப்பு நாம் கேட்டுக்கொள்கிறோம். அந்த பாவத்தை உணர்ந்து அடுத்த வாரம் அந்த பாவம் நான் செய்ய மாட்டேன். நான் கோபமாக பேசுகிறேன், என் கோபத்தை குறைச்சிக்கிறேன். நான் இன்னைக்கு பொய் பேசிட்டேன், பொய்யை குறைச்சிக்கிறேன். என் கண்கள் நான் இச்சை செய்து விட்டேன், அதை நான் குறைத்துக் கொள்ளுகிறேன். நான் பொறாமைப்பட்டேன். ஏதோ ஒரு காரணம் நமக்குள்ளே இருக்குது. மாம்சம் நமக்குள்ளே போராடுது, ஜெயிக்கணும்னு நினைக்குது. ஏதோ ஒரு பாவத்தை நான் விட்டுவிட வேண்டும் என்றால் இந்த வேத வசனம் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? சீர்திருத்த வேண்டும். இதே என்னை கடிந்து கொள்ள வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 46. லூக்கா 6:46. 6:46. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? அருமையா கேட்கிறார். ஆண்டவரை தொழுது கொள்ளதான் தேவனை தொழுது கொள்ள வருகிறோம். தேவனை நினைவு கூற வருகிறோம். இயேசு கிறிஸ்துவை நினைவு கூற வருகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எல்லாமே செலுத்துகிறோம். ரைட்டு. நான் சொன்னபடி நீங்கள் செஞ்சீங்களா? என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தீர்களா? என்னை பின்பற்றினீர்களா? அதுதானே நம்முடைய அழைப்பு. அதற்குத்தான் நம்ம சபையாய் கூடி வருகிறோம். மற்றவர்களைப் போல 10 நாள் நான் அப்படியே பக்தியாக இருப்பேன். அப்புறம் மற்ற 350 நாள் என் இஷ்டம் போல் என்ன செஞ்சுக்குவேன்? உருண்டுக்குவேன், பிறண்டுக்குவேன். அப்படியெல்லாம் கிறிஸ்தவம். தினமும் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அவருடைய வார்த்தையை நான் கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த வார்த்தை நம்மை நியாயம் தீர்க்கும். லூக்கா 12:48. ஏன் இந்த வசனத்தை கேட்க வேண்டும்? ஏன் இந்த வசனத்தை பின்பற்ற வேண்டும்? இந்த வசனத்தையும் இந்த தீர்க்க தரிசனத்தை நாம் விட்டு விட்டோம் என்றால் நமக்கு நியாய தீர்ப்பு அங்கே தான் நடக்குது. 12, 47, 48, 49, 50. யோவான் எழுதின சுவிசேஷம் 12:47. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சுயமாய் பேசவில்லை. நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார்.
இயேசு கிறிஸ்து சொன்ன வசனம் நம்மை ஒரு நாளில் நியாய தீர்க்கும். அப்போ என்ன சொன்னார்னு நமக்கு தெரியலனா நியாய தீர்ப்பு நாளில் இது தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லலாம். சொன்னாலும் நமக்கு அந்த தண்டனை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 47 ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும், முதல் வேலை கேட்கணும். வார்த்தைகளை கேட்டு என்னை ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்கிறோமே, அவர் சொல்கிறத நம்ம முதல்ல கேட்குறோமா? இன்னிலிருந்து ஒரு செய்தியை அனுதினமும் நாம் கேட்க வேண்டும். இன்னிலிருந்து ஒரு செய்தியை அனுதினமும். இன்றைக்கி ஒரு செய்தி கேட்டோம். யூடியூப்பில் போனால் காலையில் பிரசங்கம் பண்ணது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கிறிஸ்துவன் சபை செய்தி கேட்கணும். மாற்றி ஏதாவது கேட்டுறாதீங்க. அது வேறு மேப்பினுடைய சத்தம், அது எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடும். சபையினுடைய செய்தியை கேளுங்கள், அவருடைய சத்தத்தை கேட்போம். இயேசு கிறிஸ்துவை அனுதின வாழ்க்கையை நாம் பின்பற்றுவோம். இந்த இன்னைக்கு தேதியை 26 27 28 20 இந்த 5 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன படித்து முடிக்கிறீங்கன்னா, யோவான் 8 யோவான் 21 வரைக்கும் முடிக்கிறீங்க. யோவான் 8 யோவான் 21 வரைக்கும் இங்கே பிளான் போட்டிருக்குது. நான் சும்மா சொல்லலை, மந்த்லி பிளான் போட்டிருக்குது. பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு. நான் அடுத்த வாரம் எல்லார் கையிலையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறேன். வீட்டில் ஒட்டுறீங்க, நீங்கள் என்ன படிக்கணும்னு பார்க்குறீங்க, படிச்சிடுறேன். 2 வேலை. 1 அனுதினமும் என்ன வேதம் வாசிப்பாங்க, வாசிச்சிடணும். 2வது ஒரு செய்தியை விடிய காத்தாலும் 3 மணிக்கு எந்திரிச்சாலும் 5 மணிக்கு எந்திரிச்சாலும் 6 மணிக்கு எந்திரிச்சாலும் அமைதியாக உட்காந்து 3/4 மணி நேரம் ஒரு செய்தியை கேட்குறீங்க. 2 வேலை இந்த வாரம் நம்ம செஞ்சாகணும். அப்போது டெய்லி கேட்டால் 7 செய்தி ஆச்சா? நம்முடைய ஆத்மா எதால் நிறைந்திருக்கும்? வசனத்தால். அவருடைய சத்தத்திற்கு பின்பு நடக்க முடியும். அவரோட கூட நடக்கணும்னா அவருடைய சத்தத்தின்படி கேட்டால் தான் நடக்க முடியும். அவருடைய சத்தமே கேட்கலன்னா நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறோம்? இருளில் நடந்து கொண்டிருக்கிறோம். எங்கே போகிறோன்னே நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்துவோடு நடப்போம். இந்த வருடம் முழுவதும் நடப்போம். நம்முடைய வெளிச்சம் இங்கே கூட்டத்தை சேர்க்க வேண்டும். அதான் நம்முடைய நோக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. யோவான் 8 யோவான் 6 21 வரை